ஒளி மின்னோட்டத்தின் மீதான படுகதிர் செறிவின் விளைவு. சோதனை கருவி கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு படுகதிரின் அதிர்வெண் மாறிலியாக வைக்கப்படுகிறது. ஆனோட்டிற்கும் கேத்தோட்டிற்கும் இடைப்பட்ட மின்னழுத்தம் மாறிலியாக வைக்கப்படுகிறது. படுகதிரின் அதிர்வெண் மற்றும் எலக்ட்ரானை ஏற்கும் ஆனோட்டின் முடுக்க மின்னழுத்தம் ஆகியவை மாறிலியாக வைக்கப்படுகின்றன. ஒரு போட்டானுக்கு ஒரு எலக்ட்ரான் உமிழப்பட்டு சிறிய மின்னோட்டம் உண்டாகிறது. இது ஒளி மின்னோட்டம் ஆகும். 2 போட்டான்களுக்கு 2 எலக்ட்ரான்கள் உமிழப்பட்டு மேலும் அதிகமான ஒரு மின்னோட்டம் ஏற்படுகிறது. 3 போட்டான்களுக்கு 3 எலக்ட்ரான்கள் உமிழப்பட்டு இன்னும் அதிகமான மின்னோட்டம் உண்டாகிறது. எனவே உமிழப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்பது படுகதிரின் செறிவிற்கு நேர்தகவில் அமைகிறது. எனவே நாம் ஒளி மின்னோட்டம் என்பது படுகதிர் செறிவிற்கு நேர்தகவில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எக்ஸ் அச்சில் ஒளிச்செறிவை எடுத்துக்கொள்கிறோம். ஒய் அச்சில் ஒளி மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்கிறோம். படுகதிரின் அதிர்வெண் மாறிலியாக வைக்கப்படுகிறது. ஆனோட்டிற்கும் கேத்தோட்டிற்கும் இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மாறிலியாக வைக்கப்படும் பொழுது ஒளி மின்னோட்டம் ஒளிச்செறிவிற்கு ஒரு நேர்தகவில் இருப்பதை ஒரு நேர்கோட்டின் மூலம் காணலாம்.